ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இங்கே வந்து பார்த்தீங்களா, இங்கே வந்து நான் பேப்பர் கேன்வாஸ் ஒட்டியாச்சு. பேப்பர் கேன்வாஸ் கிட்ட சுற்றி 1/2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு துணி வந்து நான் இப்படி கட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ பேப்பர் கேன்வாஸில் தெரியுது இல்லையா, பேப்பர் கேன்வாஸில் ஃபுல்லாக துணி விட்டு கட் பண்ணியாச்சு. நான் இப்போவே வந்து 1/4 இன்ச்சுக்கு நான் இங்கே வரைஞ்சிட்டேன். தெரியுது இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இப்படி பேப்பர் கேன்வாஸ் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து எங்கே போடுறோன்னா, இந்த எட்ஜில் தான் ஸ்டிச் பண்ணுறோம், கேன்வாஸோட எட்ஜில். தெரியுதா? இந்த கேன்வாஸோட எட்ஜில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேங்க. கிட்ட வர தான் பென்சிலாக எடுக்கணும், முன்னாடி எடுக்கக்கூடாது. இந்த பேப்பர் கேன்வாஸில் பார்த்தீங்கன்னா மேலே நான் எந்த கேப்புமே விடலை, சுற்றி மட்டும்தான் நான் 1/4 இன்ச் விட்டுருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 1/2 இன்ச் இருக்கு இல்லையா, இப்போ வந்து இதை ஃபோல்டு பண்ணுறோம். ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து கேன்வாஸோட எட்ஜில் ஸ்டிச் பண்ணிங்க. இங்கே இப்போ இதில் வந்து கேன்வாஸோடைய சென்டரில் ஸ்டிச் பண்ணுறோம். இது வந்து இப்படி கச்சா முச்சான் தான் வரும், நீட்டாக வரணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு இது வந்து ராங் சைடு. ஸோ அங்கங்கே இப்படி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, இப்போ நான் 1/4 இன்ச் விட்டு வரைஞ்சிருக்கேன்ல, அதில் மறையிற துணி எல்லாத்தையும் எனக்கு எக்ஸஸ் வந்து கட் பண்ணிடணும். ஆனால் அந்த 1/4 இன்ச் நம்ம வரைஞ்சிருக்கிறது வந்து தெரியணும், இந்த ஷேப்பு. இப்போ தெரியுதா? கட் பண்ணிவிட்டு இதோட சென்டர் மார்க் பண்ணிக்கணும். இப்படி ராங் சைடில் திருப்பி வச்சுட்டு இது வந்து சென்டர் மார்க் பண்ணி வச்சு, இதுதான் சென்டர் பாயிண்ட்டு. அதே மாதிரி கீழேயும் சென்டர் பாயிண்ட்டு மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இப்போது இதுதான் இதோடைய ராங் சைடு, இந்த சைடு தான் ரைட் சைடு. ஏன்னா இங்கே பாருங்கள் ஸ்டிச்சஸ் நீட்டாக இருக்குது, அதனால் இது ரைட் சைடு. இது பார்த்திங்கன்னா வந்து இது இங்கே ராய்ட்ஸ்லாம் தெரிகிறதுனால இதுதான் ராங் சைடு. ஸோ நான் சொல்வேன் எப்போவுமே ரைட் சைடு ஆஃப் த ஃபேப்ரிக்கும் மேட்ச் பண்ணணுன்றதுக்காக. ஸோ இதுதான் ரைட் சைடு ஆஃப் த ஃபேப்ரிக்கு. இதோடைய சென்டர் பாயிண்ட்டு மார்க் பண்ணணும். ஸோ சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் இந்த ஷோல்டர் கிட்ட ஈக்குவலாக மடித்து சென்டர் பாயிண்ட்டு இங்கே மார்க் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த ஆம் ஹோல் கிட்டையும், இதெல்லாம் ஆம் ஹோல் இல்லையா, இந்த ஆம் ஹோல் கிட்டையும் மேட்ச் பண்ணிவிட்டு திரும்ப இங்கேயும் வந்து சென்டர் பாயிண்ட்டு மார்க் பண்ணிவிட்டு இதை விரிச்சிட்டு இப்போ இதோட சென்டர் பாயிண்ட் இருக்குது இல்லையா, இந்த சென்டர் பாயிண்ட்டும் மேலே ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்க சென்டர் பாயிண்ட்டும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி பின் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு பின் வந்து இங்கே தான் குத்த போகிறோம். அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் கீழே ஃபஸ்ட்டு மேலே குத்துறோம், அப்புறம் கீழே இருக்க சென்டர் பாயிண்ட் மேட்ச் பண்ணுறோம், அதுக்கப்புறமா தான் இங்கே சைட்லலாம் பின்னி கொடுத்துருவோம். கம்பல்சரி பின் குத்தி தான் தைக்கணும், பின் குத்தாமலாம் தைக்கப்படாது. திரும்ப இந்த 1/4 இன்ச் பொறுமையாக தைங்க. இந்த ஷேப் மேலேயே தைக்கணும். மணி வருது, அதனால்
நான் இன்னுமே ஸ்லோவாக தைக்கிறேன். மணியில் தைச்சிடுச்சு. எப்போ கட் ஆகிட்டாலும் திரும்ப கட் பண்ணி இடத்துல இருந்து ஜாயிண்ட் கொடுத்து தான் போகணும். கரெக்டாக மார்க் பண்ணோன்னா அந்த எட்ஜு வரைக்கும் எக்ஸாக்டாக வந்து ஸ்டாப் பண்ணணும். கொஞ்சம் வெளியே அந்த மார்க்குக்கு வெளியே அது மாதிரிலாம் போகக்கூடாது. ஓகேவா? கரெக்டாக அந்த மார்க்லேயே தான் ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணிட்டு ஊசி உள்ளே இருக்கணும். ப்ரெஷ்ஷை போட்டு தூக்கிட்டு கரெக்டாக திரும்பிக்கணும். ஃபுல்லாக மணி இருக்காது, இன்னும் ஸ்லோவாக இருக்கணும். ஸோ இது கட் பண்ணியாச்சு, தச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா கரெக்டாக இந்த கேன்வஸை ஒட்டி தான் கட் பண்ணணும். கேன்வஸை ஒட்டி கட் பண்ணிச்சு. இப்போ வந்து நாச்சஸ் கொடுத்துக்கணும். நாச்சஸ் வந்து பாருங்கள், இங்கே எல்லாம் வந்து திரும்ப தட்டான்னு இந்த எட்ஜு திரும்ப இடத்துல இப்படி வி ஷேப்பில் கட் கொடுத்துருணும். எங்கெல்லாம் எட்ஜு திரும்புதோ அங்கெல்லாம் இந்த வி ஷேப். கரெக்டாக அந்த ஸ்டிச்சு எண்டு வரைக்கும் கட் பண்ணோம். ஆனால் ஸ்டிச்சை கட் பண்ணிடக்கூடாது. பட் கட் ஆகிடும் சொல்லி பயந்து ஸ்டிச்சை கட் பண்ணாமல் எண்டு வரைக்கும் கட் பண்ணலைன்னா அது ஒழுங்காக திரும்பாது. அதுக்கப்புறம் மற்ற இடத்துல அங்கங்கே நாச்சஸ் ஒரு 3/4 இன்ச்சுக்கு ஒரு வாட்டி நாச் கொடுத்துட்டே இருக்கணும். நாச்சும் கரெக்டாக தையல் வரைக்கணும்.
திருப்பிட்டு நல்லா எண்டு வரைக்கும் திருப்பிட்டு இப்போ எட்ஜு ஸ்டிச். இங்கே எட்ஜு ஸ்டிச்சு தெரியணும்னு நினச்சிங்கன்னா இப்படி கொடுக்கலாம். இல்லை எனக்கு எட்ஜு ஸ்டிச் தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இப்படி இந்த ரா எட்ஜெல்லாம் கேன்வாஸ் மடித்த மாதிரி வச்சுட்டு இந்த சைடு கூட ஸ்டிச் கொடுக்கலாம். ஸோ இந்த கேன்வாஸில் ஸ்டிச் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கேன்வாஸில் ஸ்டிச் கொடுத்தோம் அப்படின்னா இப்படி திரும்பும்போது ஈஸியாக திரும்பிடும். பட் இங்கே வந்து ஸ்டிச்சு தெரியாது. பட் பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா அப்போ இதை ஃபுல்லாகவே திருப்பிட்டு அப்படியே திருப்பி இந்த எட்ஜு ஸ்டிச். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இந்த ஷேப் எடுத்துகிட்டு பின் பண்ணிவிடணும். அப்படிதான் ஷேப் நம்ம கரெக்டாக நம்ம வச்ச ஷேப்பு வருதான்றதை செக் பண்ணிக்கணும். இந்த ஷேப்பெல்லாம் இப்படி எட்ஜு வரைக்கும் திருப்பணும். திருப்பிட்டு இங்கே பின் பண்ணிக்கணும். இந்த எட்ஜு வரைக்கும் ஓகேவா. பட் நான் வந்து இது தரப்போகிறது இல்லை, ஏன்னா இது நிறைய கட்டாக மணி இருக்கிறதுனால அப்படி கொடுக்க முடியாது. அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த கேன்வாஸ் பக்கம் தான் கொடுக்க போகிறேன். இப்போ அவ்வளோதான். இதை வந்து இப்படியே திருப்பிட்டு ஜஸ்ட் இதை அப்படியே ஹெம்மிங் பண்ணிட்டோன்னா நமக்கு அந்த ஷேப் கிடைச்சிடும். ஓகேவா. ஸோ இது ஃப்ரண்ட் நெக். நான் பேக் நெக் வந்து நான் கேன்வஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணல, பட்டி வச்சு ஃபினிஷ் பண்ணுறேன். அது எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பட்டியை 1/4 இன்ச்சுக்கு இது மாதிரி கட் பண்ணிடுறோம். க்ராஸ் பீஸ்னால் தெரியும் இல்லையா, ஸ்ட்ரெயிட் கட் இல்லாமல் க்ராஸாக இருக்கிற பீஸை கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிவிட்டு 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த எட்ஜில் ஸ்டிச். பேக் பார்ட்டோடைய ரைட் சைடு எடுத்துக்கிறேன். ஸோ பேக் பார்ட்டோட ரைட் சைடு இதுதாங்க. நான் வந்து ஆல்ரெடி ரவுண்ட் நெக் கட் பண்ணியிருக்கேன். இது ரவுண்ட் நெக் எப்போ கட் பண்ணோன்னா, நான் பேக் நெக் வந்து 3.5 இன்ச்சஸ் வைக்கிற வரைக்கும் நான் இப்படி கேன்வஸ் வச்சு, அதாவது கிராஸ் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிடுவேன். இதே 3.5க்கு மேலே இருந்துச்சுன்னா பேக்குக்கும் கம்பல்சரி கேன்வஸ் தான் வச்சு ஃபினிஷ் பண்ணுவேன். பட் இது 3.5 கம்மின்றதுனால நான் வந்து இந்த பட்டி தான் வச்சு ஃபினிஷ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு குவார்ட்டர் இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிடுவோம். இந்த ரா எட்ஜும் எதையுமே ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது. அதோட ஷேப்லேயே வச்சு தான் தைக்கிறோம்.
கட் பண்ணிவிட்டு இப்படி திருப்பி வச்சு தான் எக்ஸஸ் இருந்தால் கட் பண்ணணும். அப்போ நமக்கு அது ஈக்குவலாக தெரியும். அதாவது ரைட் சைடை வச்சு தான் கட் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடு திருப்பிட்டு இங்கே கட் பண்ணணும். அதுக்கப்புறமா இங்கே எல்லாம் நாட்சஸ் கரெக்டாக அந்த செகண்ட் ஸ்டிச் வரைக்கும் இந்த குவார்டரிங் ஸ்டிச். இங்கே கன்ஃபியூஸ் ஆகுது 2 ஸ்டிச் அப்படின்னா திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அப்படியே அங்கங்கே நாட்சஸ் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறமா இதை வந்து இப்படி திருப்பிடுறோம். இந்த ரா எட்ஜு இந்த பட்டியை ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கிறோம். சரிதா? பட்டி ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு இப்போ இதில் அப்படியே ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இப்போ இது வந்து நார்மலாக இப்படி மடித்து தைப்போம். பட் இப்போதைக்கு அது மடித்து தைக்க போகிறதில்ல. ஓகேவா? ஸோ இன்கேஸ் இப்படி மடித்து தைக்கும்போது இது மாதிரி எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிச்சு வெளியே அப்படின்னா நம்ம இது வந்து சின்னதாக இந்த ரா எட்ஜை மட்டும் குட்டியாக அப்படியே கட் பண்ணிக்கலாம். நீட்டு தெரியுது மட்டும், இல்லைன்னா அப்படியே விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி டாட் கொடுக்க போகிறோம். டாட் கொடுக்கறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேக்கில் ராங் சைடு எடுத்து வச்சுக்கோம். பேக் சைடு நான் டாட் கொடுக்க போகிறேன். நமக்கு வந்து 2 நாட்சஸ் இருக்கும். இது ஃபஸ்ட்டு நாட்ச்சு, அதாவது இது ஆர்ம் ஹோல் ஜாயிண்ட்டாக. இந்த ஆர்ம் ஹோல் ஜாயிண்ட் வந்து இது ஃபஸ்ட்டு நாட்ச்சு. இங்கே இருக்கிறது வந்து இது செகண்ட் நாட்ச் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நாட்ச் கிட்ட தான், இதுதான் நம்மளுடைய வெயிஸ்ட் கிட்ட, இதுதான் நம்மளோட வெயிஸ்ட் லென்த் கிட்ட. அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ 2 நாட்சையும் மேட்ச் பண்ணிவிட்டு, அதாவது இங்கே ஃபஸ்ட்டு நாட்ச்சு அந்த சைடும் இருக்குது இல்லையா, 2 சைடும் ஃபஸ்ட் நாட்ச் அப்படி மேட்ச் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு, இப்போது இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட சென்டர் பாயிண்ட் ஒன்று எடுத்துக்கிறோம். 2 நாட்ச் கிட்டேயும் டேப் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதோட அங்கே சென்டர் இடத்துல இப்படி டேப்பை 2ஆக மடிக்கணும். மடித்தா நமக்கு சென்டர் பாயிண்ட் கிடச்சிடுமா? ஸோ அந்த சென்டர்லேருந்து 4 இன்ச்சஸ், குண்டாக இருக்கவங்களுக்கு 4.5 கொடுப்போம், இல்லைனா ஸ்டாண்டர்டாக 4 இன்ச்சஸ் கொடுத்துருவோம். அதே மாதிரி நான் 2 இடத்த மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு லைன் ஸ்ட்ரைட்டாக வரும்ன்றதுக்காக மார்க் பண்ணிவிட்டு, இப்போது இந்த லைன்லேருந்து மேலே 5 இன்ச்சஸ், அதே மாதிரி கீழே 5 இன்ச்சஸ். அதே மாதிரி இந்த சைடு. ஸோ இங்கேருந்து மேலே 5 இன்ச்சஸ், கீழேயும் 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த டாட்டோட இன்டேக் எவ்வளோன்னா, இங்கே சென்டர்லேருந்து இங்கே ஒரு 1/4 இன்ச்சு, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு. இந்த டாட்டை மட்டும், இந்த லைன் மட்டும் நீங்கள் வந்து பென்சில்லையோ இல்லை இந்த மாதிரி மார்க்கர்லையோ தான் நீங்கள் மார்க் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு எட்ஜு ஷார்ப்பாக தெரியும். ஸோ இந்த எட்ஜு வச்சு அப்படி இந்த மாதிரி ஷார்ப்பாக தெரியும். ஸோ நீங்கள் சாக்கை விட இந்த மாதிரி அயன் பண்ணால் போகிற பென் இதை வச்சு நீங்கள் மார்க். இதே மாதிரி அந்த சைடு ஸோ டைமண்ட் ஷேப்பில் வந்துடும். இது வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, நம்ம லைனிங், நான் இது லைனிங் வச்சுருக்கேன். அந்த துணிக்கு லைனிங் வச்சு தைச்சோம் அப்படின்னா இது வந்து நமக்கு தனியாக இந்த லைனிங் வந்து இந்த மெயின் கிளாத் கூட ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை லாக் பண்ணாமல் சும்மா இந்த சென்டர் லைன் மேலே சும்மா அப்படியே ஒரு ஸ்டிச் கொடுத்துருவோம். அப்படி ஃப்ளாட்டாக வச்சு லைனிங் இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டெப்பு, இல்லைன்னா இந்த ஸ்டெப் கிடையாது. அதுக்கப்புறமா இந்த சென்டர் லைனை பேஸ் பண்ணிவிட்டு இப்படி மடிச்சிடுவோம். மடிச்சுட்டு இந்த எட்ஜில் இருந்து கரெக்டாக அந்த எட்ஜில் இது வந்து லைனிங் வச்சிடலாங்க. இன்கேஸ் லைனிங் வைக்கலை அப்படின்னா
அப்படியே இந்த சென்டர் லைன் அப்படியே பேஸ் பண்ணி ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த மார்க் மேலேயே அப்படியே தைக்க வேண்டியதான். இது முடிஞ்சது. இப்போது ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டர் வந்து என்ன பண்ணோன்னா, இது பேக் வந்து நம்ம இன்னும் ஃபினிஷ் பண்ணலை. ஸோ இது வந்து இப்படி ஓப்பனாக இருக்கா. ஸோ இது இதே மாதிரி கேன்வஸ் இருந்தாலும் இப்படி ஓப்பன் தான் பண்ணி வச்சுருக்கோம். இப்படி மடித்து தைச்சிருக்க மாட்டோம். இப்படி ஓப்பனாக பேக்கை வச்சுக்கிறோம். வச்சுட்டு இதுக்கு இப்போ ஃப்ரண்ட்டை வந்து இப்படி மடிச்சுட்டு இப்படி வெளியே எக்ஸஸ்லாம் தெரியுது, அதை வந்து கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிவிட்டு இந்த ஃபினிஷான ஃப்ரண்ட்டை கரெக்டாக இங்கேருந்து ஒரே ஒரு தையல், சும்மா ஒரு நூல் அளவுக்கு மட்டும் தைச்சிட்டு இடம் விட்டு பின் பண்ணிவிடும். சாரி, ரைட் சைடு பார்த்த மாதிரி வைக்கணும். இப்போ இதுதான் ரைட் சைடாக, அப்போது இதுதானே ரைட் சைடு. ஸோ ரைட் சைடும் தான் பார்த்துக்கணும் எப்போவுமே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் வைக்கணும். ஸோ நூல் அளவுக்கு விட்டுருக்கோம். அதாவது இங்கேருந்து ஒரு நூல் அளவுக்கு பின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு. ஸோ பேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம், ஃப்ரண்ட் வந்துட்டு மடித்து வச்சுக்கிறோம். நூல் அளவுக்கு விட்டுட்டு பின் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு 1/2 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறோம். ஷோல்டர் ஜாயின் வந்து எப்போவுமே 1/2 இன்ச் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப தள்ளிட்டேன் நான். குத்துனா நல்லா குத்தலாம். ஃபஸ்ட்டு இப்படியே வந்துடுங்க, இங்கே வரைக்குமே வந்துடுங்க. அதே மாதிரி இந்த சைடு. ஈஸியாக ஸ்டிச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஈஸியாக டேர்ன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோன்னா, இந்த பேக் இருக்கு இல்லையா, பேக்கில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் முன்னாடியே இப்படி கட் கொடுத்துருவோம். இதான பேக் எடுத்துகிட்டு இந்த கேன்வஸை ஒட்டி ஈஸியாக திரும்புறதுக்காக 1/2 இன்ச் கட் கொடுத்துட்டோம்னா, இப்போ திரும்ப 1 மோர் ஸ்டிச் கொடுப்போம் இல்லையா, அதை வந்து மடிச்சுக்கணும். இதை வந்து இப்படி மடிச்சுக்கணும். ஸோ இது ஈஸியாக மடிக்கிறதுக்காக தான் அந்த 1/2 இன்ச் கட் பண்ணுறோம். ஸோ இந்த ராயட் வந்து இது கரெக்டாக இந்த ஃப்ரண்ட்டு மேலே டேர்ன் பண்ணிட்டு தான் தைக்கணும். தைச்சதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம பேக் நெக்கை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி இந்த இடம் ரொம்ப திக்காக இருக்குன்னு யோசிச்சிங்கன்னா கரெக்டாக இந்த எட்ஜில் மட்டும் கொஞ்சோண்டு கட், ஏன்னா இந்த இடம் ரொம்ப திக்காக இருக்கும் இல்லையா நெக்கு கிட்ட, இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்துல இதை மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இப்படி திருப்பிட்டோன்னா இது இப்படி நீட்டாக இப்படி ஃபினிஷ் ஆகிடும். திரும்பிடுச்சா? ஸோ இந்த இடம் வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ பேக் நெக் அப்படியே ஃபினிஷ் பண்ணுறோம்.
தான் பேக் நெக்கை தைக்கணும். பேக் நெக் வந்து கேன்வாஸ் ஃபினிஷ் பண்ணியிருந்தோம்னா இந்த எட்ஜில் தைப்போம், நெக்கோட எட்ஜில். இது நான் பட்டி வச்சு ஃபினிஷ் பண்ணுறேன்றதுனால இந்த எட்ஜில் தைக்கக்கூடாது, இந்த சைடில் வச்சு தைக்கணும். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. ஷோல்டர் முடிஞ்சது, டாட் முடிஞ்சது. இப்போ அடுத்தது ஸ்லீவ். ஸ்லீவுக்கு என்ன பண்ணுறோன்னா ராங் சைடில் எடுத்து திருப்பிட்டு இந்த பாட்டம் இதுதான் ஸ்லீவ் ஹெம்மு. ஸ்லீவ் ஹெம்முக்கிட்ட 1/2 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு ஃபோல்டு, 1/2 இன்ச்சுக்கு இன்னொரு ஃபோல்டு போட்டு ஸ்டிச் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இந்த ஸ்லீவை வந்து இப்படி 2 மடிக்கிறோம். அதாவது ரைட் சைட் பார்த்த மாதிரி மடித்தோம் அப்படின்னா ஈக்குவலாக அப்படி மடிச்சுக்கிறோமா. மடித்து வச்சு பார்த்தோன்னா இது பாருங்கள், பேக்கில் இருக்கிறது வெளியே இருக்கும் ஷேப்பு, ஃப்ரண்ட்டில் இருக்கிறது ஷேப் வந்து இப்படி உள் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டு, இதுதான் ஃப்ரண்ட்டு இல்லையா. இப்போ இதை வந்து இப்படி மடித்து வச்சுருக்கோம். இதுதானே ஃப்ரண்ட்டு, இந்த டிசைன் இருக்கு இல்லையா, நெக் டிசைனு. ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டு. இப்போது இந்த கை நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இப்போ இந்த ஃப்ரண்ட்டுன்னு எழுதியிருக்கிறது இங்கே தானே வரணும். ஏன்னா இதுதான் ஃப்ரண்ட்டு. ஸோ இந்த ஷேப்பும் இங்கே தான் ஃப்ரண்ட்டு வரும். ஓகேவா. ஸோ இப்போ தைக்கும்போது என்ன பண்ணுறோன்னா ஷோல்டரோட சென்டர், இதுதானே ஷோல்டரோட சென்டர் எடுத்துகிட்டு இது ரைட் சைடில் இருக்குது, இது ஸ்லீவ், இதுவும் ஸ்லீவோடைய ரைட் சைடு இருக்குது. இந்த நாட்சை மேட்ச் பண்ணிவிட்டு இங்கே பின் பண்ணுறோம். ஃபுல்லாக இப்படி ரைட் சைடு இப்படி பார்த்த மாதிரி வச்சுட்டு ஸ்லீவ் மேலே தான் இப்படி பின் குத்தணும். அதுவும் பின் வந்து இப்படி வெர்டிக்கலாக தான் குத்தணும். ஓகேவா. ஸோ இங்கே வரைக்கும் மேட்ச் பண்ணிவிட்டு குத்திடணும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே குத்திடுவோம். நீங்கள் பின்ஸ் வந்து இங்கே வெர்டிக்கலாக தான் குத்தணும். எப்போவுமே இப்படி தான் குத்தணும். பின்னு குத்திட்டு இப்போ இது மேலே அப்படியே ஸ்டிச் 1/2 இன்ச்சு தான் ஸ்டிச் போடும். கிட்ட வர வர பின்ஸை கட்டணும். ஒவ்வொரு முறை தைக்கும்போது கீழே தள்ளிலாம் விடணும். ஏன்னா எதுவும் மாட்டக்கூடாது. இதுவும் கரெக்டாக 1/2 இன்ச்சில் தான் ஸ்டிச் பண்ணணும்.
ஸோ இப்படி பார்த்தோன்னா நமக்கு எங்கேயும் இந்த மாட்டிருக்கக்கூடாது. மாட்டாமல் இருந்துச்சுன்னா தான் இப்படி கை கரெக்டு. இப்போ இது மேலேயே இன்னொரு ஸ்டிச். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் வந்து ஃபுல்லாக அப்படி நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு பின் பண்ணிவிட்டு, ஏன்னா அந்த சைடு ஒரு சைடு கை செக் பண்ணால் போதும், இன்னொரு சைடு கரெக்டாக தான் வரும். அதாவது கரெக்டாக மார்க் பண்ணி ஃபஸ்ட்டே செக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நான் பின் பண்ணாமலே அப்படியே வச்சுருவேன். ஸ்லீவ் முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்லீவ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து சைட் ஜாயின் பண்ணுறேன். சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஸ்லீவையும் மேட்ச் பண்ணி பின் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த ஆம்ஹோல் ஜாயிண்ட் கிட்ட தான் ரா எட்ஜு மேலே பார்த்த மாதிரி வச்சு இங்கே பின் குத்தும்போது இங்கேயும் ஈவனாக இருக்கான்றது செக் பண்ணும். அப்போ தான் அந்த ஆம்ஹோல் கிட்ட நமக்கு மேட்ச் ஆகும். இங்கே பின் குத்துனதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்லீவையே மேட்ச் பண்ணி பின் பண்ண போகிறோம். 2 ரோ ஆஃப் பின்ஸ் தான் குத்துறோம். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா செகண்ட் முடிச்சுட்டு இதே மாதிரி அந்த சைடும் இப்போ குத்துனதுக்கப்புறமா இப்படி மார்க் பண்ண சொல்லுவேன். இப்போ எனக்கு எவ்வளோ வேணுன்ற சொல்லிடுவேன். இந்த ஸ்லீவ் ரவுண்டு கிட்ட இந்த நம்ம லென்த்து கிட்ட ரவுண்டுன்னு எடுத்துருக்கோம் இல்லையா, அங்கே வந்து எனக்கு 6 இன்ச்சஸ் வேணும். ஸோ அங்கே 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா இந்த ஸ்லீவோட ஜாயிண்ட்லேருந்து இந்த ஸ்லீவோட ஜாயிண்ட்லேருந்து இங்கே வரைக்கும் 6 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு ஸ்ட்ரைட்டாக எனக்கு எவ்வளோ வேணும்னா உங்களுக்கு 8 இன்ச்சஸ் வேணும். உங்களுக்கு எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோமோ அதை எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு 8 இன்ச்சஸ் வேணும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் தான் நான் ஜாயின் பண்ணேன். இந்த 6 இன்ச் மார்க்கையும் இந்த 8 இன்ச் மார்க்கையும் ஜாயின் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு செஸ்ட்டு கிட்ட நான் ஃபஸ்ட் எல்லாமே பேக்கில் தான் மார்க் பண்ணுறேன். டாட் இருக்குல்லையே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எட்ஜிலேருந்து இந்த எண்டு, அதாவது இந்த ஆம்ஹோல் ஜாயிண்ட்லேருந்து இந்த ஆம்ஹோல் ஜாயிண்ட் வரைக்கும் எனக்கு வந்து 21/3/4 வேணும். ஸோ இங்கேருந்து எடுத்தேன்னா 21/3/4 எனக்கு இங்கே வருது. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே வருது. ஸோ இதில் எக்ஸஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 3 இன்ச்சஸ் இருக்கா, 3.5 கிட்ட இருக்குது. ஸோ அதில் ஃபோல்டு பண்ணிவிட்டு
அதில் ஃபோல்டு பண்ணால் பாதி எவ்வளோ வருதோ அதை வந்து இங்கே அப்படியே மார்க் பண்ணுறோம். 1.5க்கு ஒரு புள்ளி எக்ஸ்ட்ராவாக வரும். ஸோ அதை அப்படியே இந்த பக்கம் திருப்பிட்டு இந்த இடத்தையும் அதை மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறமா வெயிஸ்ட் கிட்ட வந்து ஃபஸ்ட்டு டாட் கிட்ட அதுதான் வெயிஸ்ட் கிட்ட அவங்களுக்கு வந்து அது வந்து 19.3/4 வருது. ஸோ 19.3/4 மார்க் பண்ணிவிட்டு இதில் எக்ஸஸ் எவ்வளோ இருக்கும், ஸோ 2.3/4 இருக்கா, ஸோ அதுக்கிட்ட ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 1/4 கிட்ட வருது ஆல்மோஸ்ட். அதே மாதிரி இந்த சைடு திருப்பிட்டு ஃப்ரண்ட்டு சைடும் இந்த வெயிஸ்ட்டு கிட்ட இந்த 1/4 மார்க் பண்ணிவிட்டு இப்போது இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுறோம். இந்த ஆம் ஹோல் கிட்ட கொடுத்தோம் இல்லையா, அதையும் இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிடுறோம். இங்கேருந்து வெயிஸ்ட் கிட்ட ஜாயின் பண்ணுறோம். அப்புறம் இங்கேருந்து செகண்ட் நாட்ச் கிட்ட எப்போவுமே 1 inch தான். இந்த எண்டுலேருந்து எடுக்கும், இங்கேருந்து 1 inch எடுத்துகிட்டு இதையும் ஜாயின் பண்ணிடுறோம். எல்லாமே ஸ்கேல் வச்சு தான் லைன் இருக்கும். இப்போது இந்த மார்க் மேலேயே அப்படியே ஸ்டிச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச் கொடுத்தாச்சு. பென்சில் கட் பண்ணி இது வந்து இப்போ செகண்ட் ஸ்டிச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிலேருந்து குவார்ட்டர் இருந்துச்சு. கரெக்டாக அந்த ப்ரெஷர் ஃபுட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக குவார்ட்டர் கிடச்சிடும். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டிச் மேலே இந்த ப்ரெஷர் ஃபுட் எண்டு வரணும். ஸோ வெயிஸ்ட் வரைக்கும் பேரலாக வரும். வெயிஸ்ட்டுக்கு கீழே என்ன பண்ணுவோன்னா இங்கேருந்து வச்சு இந்த ஸ்லிட் இருக்கு இல்லையா, ஸ்லிட்டோட எண்டிக்கிட்ட வந்து நேராக கொண்டு வந்து முடியும். தெரியுதா? திரும்ப அடுத்த ஸ்டிச்சும் அதே மாதிரி இது வரைக்கும் வெயிஸ்ட் வரைக்கும் பேரலாக வரணும். வெயிஸ்ட்டுக்கு அப்புறமா கொண்டு வந்து இதோட ஸ்டாப் பண்ணணும். ஸ்லிட்டு கட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸாக எங்கெல்லாம் நூல் இருக்கோ அசிங்கமாக அது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடணும். எங்கேயுமே நூல் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இந்த துணியோட எண்டு இருக்குல்ல, இந்த துணியோட எண்டு வந்து இந்த ஸ்டிச்சை டச் பண்ணணும். இதுதான் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. நீங்கள் அது பண்ணலைன்னா தையல் ஒழுங்காக வராது. கரெக்டாக அந்த துணியோட எண்டு கரெக்டாக இந்த எட்டு டச் பண்ணணும். டச் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி ஃப்ளாட்டாக வரும். இங்கே ஒரு பின் குத்திக்கணும். அதே மாதிரி இந்த சைடு திருப்பிட்டு இந்த துணியோட எட்ஜ் வந்து இந்த தையலை ஸ்டிச் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் தான் இப்படி ஃப்ளாட்டாக வரும். அதுக்கப்புறமா கீழே இருந்து அப்படியே ½ inch வச்சு பிரிக்கணும். ஃபுல்லாக எதையும் ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது, அந்த ஷேப்லேயே வச்சு அப்படியே பிரிக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக பின் குத்திட்டு கரெக்டாக இந்த எண்டில் தான் தைக்க போகிறோம். பின் குத்திருக்க எண்டில் தான்
ஓப்பன் எண்டில் தான் இப்படி ஃபிக்ஸ் பண்ணி தைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக திருப்பிட்டு அப்படியே அந்த ஸ்கொயர் ஷேப்பில் வரணும். இங்கே பின் குத்திருக்கணும். அதுக்கப்புறமா இந்த கீழே இதுதான் பாட்டமில் ½ இன்ச்சு ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிடுறோம். லாஸ்ட் ஸ்டெப் தான். அது என்னென்னா ஒரு துணி பீஸ் எடுத்துக்கிறோம். அதில் லென்த் வந்து 4 இன்ச்சஸ். இதோட லென்த்து 4 இன்ச்சஸ்ஸு, விட்த்து வந்து 1½ இன்ச். பாக்ஸ் போட்டு கட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நாடா மடிக்கணும். இப்படி ஒரு ஃபோல்டு, இப்படி ஒரு ஃபோல்டு, இப்படி ஒரு ஃபோல்டு மடிச்சிட்டு இந்த எட்ஜில் ஸ்டிச். அதுக்கப்புறமா ரெண்டுத்தையும் இப்படி ஈவனாக மடித்து வச்சு சென்டரில் கட் பண்ணுறோம். கட் கொடுத்துட்டு இப்போ இங்கே ஸ்லிட்டு கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸ்லிட்டு கிட்ட இந்த ஓப்பன் எண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஓப்பன் கிட்ட இதை எப்படி கரெக்டாக மடிச்சுட்டு இந்த இடத்துல வச்சிடும். இந்த எண்டில் வச்சுட்டு அப்படியே ஒரு பாக்ஸ். இது எதுக்குன்னா துணி அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல யூஸ்வலாக கிழிஞ்சிடும். அந்த ஸ்லிட்டு கிட்ட தான் அது கிழியாமல் இருக்கிறதுக்காக இந்த பாக்ஸ். ஸ்டிச்சிங் எல்லாம் முடிஞ்சது. அடுத்தது நெக்குக்கு வந்து கையில் ஹெம்மிங் பண்ணிட்டு ஃப்ரண்ட் நெக் மட்டும் எனக்கு ஃபினிஷ் பண்ணாமல் வச்சுருக்கோம் இல்லையா, இது மட்டும் இப்படி திருப்பி வச்சுட்டு
ஊசியில் வச்சு அப்படியே தச்சு எடுத்துருவோம். பண்ணிட்டோம்னா சுடிதார் முடியும்.